ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 10th பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 268லேருந்து ஆர்டிகல் 293 வரைக்கும். ஸோ பகுதி 12 இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்குகிறது. ஸோ மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்கக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 268லேருந்து ஆர்டிகல் 293 வரைக்கும். ஸோ பகுதி 12 இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 280. ஸோ ஆர்டிகல் 280 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு சில வரிகளை விதித்து அதனை வசூலித்து மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்கின்றன. அதாவது ஒரு வரியை விதித்து ஜிஎஸ்டிலாம் இருக்குங்களா, ஜிஎஸ்டி போன்ற ஒரு சில வரிகளை விதித்து ஸோ மத்திய அரசு தான் விதிக்கும். ஸோ அதை விதித்து மத்திய அரசும் மாநில அரசும் அதை ஷேர் பண்ணிக்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரின் நீதித்துறை அதிகாரங்கள். ஸோ அதாவது பொது மன்னிப்பு. ஸோ அந்த தூக்கு தண்டனை கைதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஸோ அந்த குடியரசுத் தலைவருடைய நீதித்துறை அதிகாரங்கள், பொது மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 53 கிளாஸ் 2 குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரங்கள், அதாவது தலைமை தளபதி. குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ அதுக்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 கிளாஸ் 2. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஸோ அதாவது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 63 பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றி விளக்குகிறது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்டுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பற்றி விளக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 66 கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் மற்றும் பதவி காலம். ஸோ அவருடைய தேர்தல் மற்றும் பதவி காலம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 66 கிளாஸ் 1. ஸோ ஆர்டிகல் 100 பொறுத்த வரைக்கும் முடிவு வாக்கு, அதாவது கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே உள்ள நிலையில் துணை குடியரசுத் தலைவர் அந்த வாக்கினை அளிக்கலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, முடிவு வாக்கு அல்லது கேஸ்டிங் ஓட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 100. ஆர்டிகல் 74 கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அது ஆர்டிகல் 74 கிளாஸ் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52 78 வரைக்கும். ஸோ பகுதி 5 இருக்கக்கூடிய ஆர்டிகல் 52 to 78 வரைக்கும். ஸோ பகுதி 5 இடம்பெற்றிருக்கு. ஸோ பகுதி 5 எல்லாருக்கும் தெரியும், மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. ஸோ பகுதி 5 வந்து மத்திய அரசை பற்றி சொல்லும். பகுதி 6 மாநில அரசை பற்றி சொல்லும். பகுதி 7 வந்து பி பிரிவு நீக்கிட்டாங்க, அதாவது சுதேச அரசுகள் பற்றி சொல்லுச்சு. ஸோ அது வந்து பி பிரிவு நீக்கிட்டாங்க. பகுதி 8 பார்த்தீங்கன்னா யூனியன் அரசுகள் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடக்கூடியது தான் அது பகுதி 5 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 78 பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. பிரதம அமைச்சருடைய, அதாவது பிரைம் மினிஸ்டருடைய கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் அது ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 154 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது தான் அது ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 163 பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் அதிகாரங்கள். ஸோ மாநில ஆளுநருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 157 அண்ட் ஆர்டிகல் 158 பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவிக்கான தகுதிகள். ஸோ அதாவது 35 வயது நிறைவடைந்திருக்கணும், ஸோ இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஆளுநருடைய பதவிக்கான தகுதிகள் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 157 அண்ட் 158. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 158 கிளாஸ் 3A. ஆர்டிகல் 158 கிளாஸ் 3A பார்த்தீங்கன்னா ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். ஸோ அதாவது ஒரே ஒரு ஆளுநர், அதாவது ஒரு நபர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது அவருடைய சேலரி மற்றும் படிகள் வந்து சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து பகிர்ந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை போட்டார் அப்படின்னா ஸோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 158 கிளாஸ் 3A. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கான சிறப்புரிமைகள். ஸோ ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 361 கிளாஸ் 1. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 169 பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கிறது. அதாவது எம்எல்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 169. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை நீக்கியிருப்பாங்க.
ஸோ 1986 நவம்பர் 1 நீக்கியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை இன்னும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 6 மாநிலங்கள் இருக்குது. ஸோ அது எந்தெந்த மாநிலங்கள்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தமிழகத்தில் சட்ட மேலவை எப்போ நீக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடில் 1986 நவம்பர் 1 நீக்கியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் 10th பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இது பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.